இருசக்கர வாகனம் ஓட்டுபவரா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சேஃப்டி முக்கியம் குமாரு. இன்றைய வாழ்க்கை முறையில வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. என்னதான் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டே போனா கூட வாகன ஓட்டிகள் வாகனத்தை பயன்படுத்திட்டு தான் வராங்க. அதிகமா இருசக்கர வாகனம் அப்படிங்கிறது பயன்படுத்துற ஒன்னா இருக்குது. இந்த காலத்துல சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாகனத்தை ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. பைக்கை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதன்முறையா அனைவருமே இருசக்கர வாகனம் தான் ஓட்டுறோம். அப்படி இருக்கையில அந்த வாகனத்தை பராமரிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாகனத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே தொய்வு அடைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். இதனால இருசக்கர வாகனம் சீக்கிரமே பழுதாகிடுது. இதை கட்டுப்படுத்தி நீண்ட நாட்கள் வாகனத்தை இயக்குறது பற்றியும், வாகனத்துல ஆயில் சரியா இருக்குதா, 2500 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிறகு வாகனத்துல ஆயிலை கண்டிப்பா மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு பைக் மெக்கானிக். இல்ல அப்படின்னா வண்டியில பல சிக்கல் ஏற்பட்டு செலவு தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. மைலேஜ் அப்படிங்கிறது அனைத்து வாகன மாடல்களுக்குமே சிசியை பொறுத்தே இருக்கும். அதே போல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுமே ஒவ்வொரு பெட்ரோல் பங்குக்கும் ஏற்றாற் போல் மைலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கோடை காலமும் வருது, மழை காலமும் வருது. இந்த காலங்கள்ல இருசக்கர வாகனத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பைக் மெக்கானிக் ஒருத்தர். இந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்துல ரொம்பவே பரவிட்டு வருது. இன்ஜின் வேலை சொல்கிற மாதிரினா நீங்கள் ஆயில் கம்மியாக ஓட்டுறதுனால வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றிடுறோன்னா, நீங்கள் அடுத்து ஒரு 3000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றிடுறோன்னா, நீங்கள் அதே 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினீங்கன்னா என்னென்னா ஆயில் இன்ஜின் ஹீட்டில் கம்மியாயிரும். வைப்ரேட் ஆனால ஆயில் குறைஞ்சிரும். கிலோமீட்டர் கூட ஓட்டினால அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு பிஸ்டன் சீஸ் ஆயிரும், ஹிட்டில் வர வால்வு, கிராங்கு இதெல்லாம் பிடிக்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 10,000 செலவு வந்துடும். நீங்கள் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு, நான் சொன்ன கிலோமீட்டருக்கு நீங்கள் ஆயில் கட்ட மாற்றிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது வண்டிக்கு. இது கிராங்கு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆயில் மாற்றினீங்கன்னா அந்த உள்ள ஒரு பேரிங்கெலாம் பிடுங்காது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்படி நெருக்கி ஒரு 1000 ரூபா செலவாகுதுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு பிஸ்டனு நீங்கள் ஆயில் கரெக்டாக மாற்ற மாட்டிங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு இதில் ஆயில் பசியில் தான் உங்களுக்கு இது உள்ளே போயிட்டு வர்றது. நீங்கள் ஆயில் கம்மியாக ஓட்டணும்னா டைட்டாக போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு சீஸ் ஆயிரும். பிஸ்டன்லாம் அந்த மாதிரி சீஸாகி நின்றுக்கிறோம். கரெக்டாக ஆயில் மாற்றிட்டிங்கன்னா இதில் கோடு விழுகாது. ஏன்னா பிஸ்டனில் பிஸ்டன் சீஸ் ஆகி இந்த ரிங்ஸ் ஆயில் ரிங்ஸு இதெல்லாம் உங்களுக்கு ஜாம் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்னென்னா வெள்ளை போகிறதுனா உங்களுக்கு ஆயில் ரொம்ப குடிக்கும், ஆயில் சாப்பிடும். கரும்பு போகிறதுனா பிளக் அடிக்கடி போகும், வண்டி அடுத்தடுத்து ஓடுற மாதிரி இருக்கும். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் உங்களுக்கு மைலேஜ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கீங்கன்னா ரிஸ்டோர் மெயின் இருக்குல்ல, நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டு அடுத்த ரிஸ்டோர் விழுங்கும்போது இப்போ இந்த ஓடுன கிலோமீட்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம். இப்போ 300 ரூபாய்க்கு போடுறீங்களா, இந்த கிலோமீட்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன். 300 ரூபாய்க்கு போடுறதில்ல, நீங்கள் வண்டி லாங்கில் ஓட்டி பாருங்கள். லாங்கில் ஓட்டி அடுத்த வண்டி போட்டு உங்கள் வண்டி ரிஸ்டோர் விழுகிற பெட்ரோலு ரிஸ்டோர் விழுந்தோடனே அடுத்த ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுங்க. அடுத்து உங்கள் வண்டி ரிஸ்டோர் விழும்போது அந்த கிலோமீட்டர் கணக்கு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடலாம். எவ்வளோ கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். ஒரு லிட்டருக்கு குறைஞ்சது 45 50 வரைக்கும் குறையாமல் வரும். மாறும் உங்களுக்கு மைலேஜ் ஒரே மாதிரி வராது. பெட்ரோல் பங்க் மாற்றி போடுவீங்க, ஒரே பங்கில் போட்டுருப்பீங்க, அதே பெட்ரோல் பங்க் மாற்றி போடுவீங்க. இப்போ போடும்போது என்ன ஆகுனா இந்த பெட்ரோலுக்கு அந்த பெட்ரோலுக்கு வித்தியாசம் மாறும் உங்களுக்கு. அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா வண்டி மைலேஜ் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சர்வீஸுக்கு கரெக்டான கிலோமீட்டருக்கு விட்டிங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ளக்கு, செயின், பிரேக்கு, ஏரு இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா வண்டி மைலேஜ் நல்லாயிருக்கும். கரெக்டான ஆயில் மாற்றிடணும் வண்டிக்கு. மெயின் உங்களுக்கு ஆயில் தான் வண்டியில். நீங்கள் ஆயில் கம்மியாக ஓட்ட என்ன ஆகும்னா உங்களுக்கு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் மாற்றிங்கன்னா ஆயில் நல்லா இருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும். நீங்கள் கிலோமீட்டர் கூட ஓட்டுறதுனால என்ன ஆகுனா இப்படியே மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரம் இன்ஜின் வேலை வரும். இப்போ கொண்டு காமிச்சிடல பிஸ்டனு 8 கிராங்கு கம்மிட்டு வந்துச்சுன்னா அப்படியே நெருக்கி 10 ரூபா செலவாகும் வண்டிக்கு. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா செலவு கம்மியாகும். போர்க் பெண்டாக காரணம் ஒரு வண்டியில் போய் இடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போர்க் பெண்டாயிரும். போர்க் பெண்டானால் கழட்டி கொண்டு போய் இந்த சீஸ் ஸ்டெம்பு இருக்கும், நம்ம லேத்தில் கொடுத்து பெண்டு பார்க்கணும், பெண்டு எடுத்து மாட்டிக்கிறலாம். ஒரு போர்க்கில் ஆயில் லீக்காதுன்னு என்ன காரணம் இதில் டஸ்ட்டு உள்ள பாம்பாகும் உங்களுக்கு. அப்பப்போ நீங்கள் துடைக்க முடியாது, துடைக்காம முடியலன்னா டஸ்ட்டு உள்ள பாம்பு, டஸ்ட் பாம்பு என்னாங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீல் பிடிங்கிறோம்.